ஒரு மிகப்பெரிய மன்னன் எதிரி நாட்டை ஜெயிச்சுட்டு தன்னோட படை வீரர்களோட நாட்டுக்கு வந்துட்டு இருந்தான். நடுவுல ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்ப இவன் அவர்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போற வழி எது, நரகத்துக்கு போற வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் இவனை கண்டுக்கிறவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் சத்தமா மறுபடி இதே கேள்வியை கேட்டான். அவரு எந்த பதிலுமே சொல்ல. இப்ப 3வது முறையா காடே அதிர்ற மாதிரி சொர்க்கத்துக்கு போற வழி எது, நரகத்துக்கு போற வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப கண்ணுடிச்ச அந்த முனிவர் சொன்னாரு, முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் என்னுடைய தவத்தை கலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவன் தன்னுடைய படைவர்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் நம்மளை அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடுப்புல இருந்த வாளை எடுத்து அவர் வெட்ட போனான். உடனே முனிவர் சிரிச்ச மாதிரி சொன்னாரு, இதுதான் நரகத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே மன்னன் தன்னுடைய இயல்பு நிலையை உணர்ந்து கோபத்தை குறைத்து கொண்டு தான் செய்த குற்றத்திற்காக வருந்தி அந்த வாளை மீண்டும் தன்னுடைய உரைக்குள் போட்டான். இப்பொழுது அந்த முனிவர் சொன்னாரு, இதுதான் சொர்க்கத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சார். மற்றவர்கள் மீது நாம் கோபப்படும் பொழுது நாம் நம்முடைய நிதானத்தை இழக்கின்றோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய முதல் கட்ட தவறை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் நமக்கு நாமே கொடுத்து கொள்கின்ற தண்டனைக்கு பெயர்தான் கோபம். எனவே அந்த கோபத்தை குறைத்து இன்முகத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம்.